Vanakkam Max 11th Business Max exercise 6.5 question number 4. For the production function P is equal to 3 into L power 0.4 into K into 0.6. Find the marginal productivities of labor. L capital வந்து L K. அதாவது labor வந்து L ன்னு வச்சிருக்காங்க, capital வந்து K ன்னு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் சேம் மாடல் தான், பட் இங்கே ஒரு பாயிண்ட்ல டிகிரி இருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டிஸ் ஆஃப் லேபர் எடுக்கிறோம். லேபர்னா எல் இல்லையா, அப்போ டோ பி பை டோ எல், எல்லை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்போ இது ரெண்டும் கான்ஸ்டன்ட் ஆகிடும். 3 கே பவர் 0.6 வந்துடும். இப்போ இங்கே எல்லை பண்ணும்போது இந்த 0.4 இங்கே வரும் இல்லையா, 0.4 இன்ட்டு எல் பவர் 0.4 மைனஸ் 1, அவ்வளோதான். இப்போது இங்கே அவங்க வந்து 0.6 இந்த கேக்கு கொடுத்துருக்காங்க. கே இன்ட்டு 0.6 இந்த 1.4 இது சால்வ் பண்ணிக்கலாம். 0.6 இன்ட்டு 0.4 இன்ட்டு எல் பவர் 0.4ல் 1 போச்சுன்னா, அதாவது 1ல் 0.4 போச்சுன்னா 0.6 வரும், 1 தான் பெருசு, ஸோ மைனஸ் இல்லையா. அப்போ எல் பவர் மைனஸ் 0.6 வந்துடும். இதை என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து 0.6, இப்போ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3 4s are 12, ஒரு பாயிண்ட் இல்லையா, அப்போ 1.2 கே பவர் 0.6 இன்ட்டு எல் பை 1 பை எல் பவர் 0.6ன்னு எழுதலாமா. இதை மைனஸ் இருக்கிறத கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை எப்படி எழுதலான்னா 1.2 இன்ட்டு கே பை எல் பவர் 0.6ன்னு காமனாக எழுதிக்கலாம். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, வென் L equal to 10, K equal to 6 இங்கே அப்ளை பண்ணலாம். 1.2 இன்ட்டு K வந்து 6, KL வந்து 10 பவர் 0.6. இப்போ 6.10னா என்ன அர்த்தம், 1.2 இன்ட்டு 0.6ன்னு ஆகிடுமா, பவர் 0.6. இப்போ 1.2 போட்டுக்கோங்க, 0.6 பவர் 6க்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இப்படி ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம அந்த மாதிரி கொஸ்டின் கொண்டு வந்துக்கோங்க. 0.736 இதோடைய வேல்யூ. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0.8832, இதுதான் லேபரோட வேல்யூ. அடுத்தது மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டிஸ் ஆஃப் யாரு, கேபிட்டல். கேபிட்டல்னால் என்ன வரணும், டோ பி பை டோ கே. கேவை எடுத்து பண்ணும்போது இங்கே பாருங்கள், இப்போ இதுவும் எல்லும் கான்ஸ்டண்ட்டாக போயிடும். அப்போ 3 எல் பவர் 0.4 இதை பண்ணும்போது இங்கே 0.6 இங்கே வந்துடும், கே பவர் 0.6 மைனஸ் 1ன்னு வந்துடும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 6 are 18, அப்போ 1.8 எல் பவர் 0.4 கே பவர் 6ல் 0.1ல் வந்து 0.6 போச்சுன்னா மைனஸ் 0.4. இதை நம்ம திருப்பி எப்படி எழுதலாம், 1.8 இன்ட்டு எல் பை லாஸ்ட் நம்ம போட்டதுனால நீங்கள் ஈஸியாக இப்படி போட்டுக்கலாம், எல் பை கே பவர் 0.4. இப்போ எல் ஈக்குவல் டு என்னது 10, கே ஈக்குவல் டு என்னது 6. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1.8 இன்ட்டு 10 பை 6 பவர் 0.4. ஓகே, இப்போ இது 1.8 வச்சுக்கோங்க. 10 பை 6 பண்ணோன்னா 1.6666ன்னு வரும், 67 போட்டு 0.4 போட்டுக்கோங்க. இங்கே வேல்யூ கொடுத்துட்டாங்களா, தட் இஸ் ஈக்குவல் டு 1.8 இன்ட்டு 1.2267, தட் இஸ் ஈக்குவல் டு 2.2081. இது யார், கேபிட்டல். தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. The demand for a quantity A is this. Find the partial elasticities EQ by EP1 and EQ by EP2 when P1 P2 equal to 2. ஓகே, இப்போ Q கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டோ Q பை டோ P1 இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ P1 தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த 13 என்ன ஆகிடும், 0 ஆகிடும். 2 இன்ட்டு P1 பண்ணால் 1 மைனஸ் இது 0, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. அடுத்தது டோ Q பை டோ P2 பண்ண போகிறோம். இது 0, இதுவும் 0. இப்போ இது மைனஸ் 3 இன்ட்டு P2 ஸ்கொயர் பண்ணால் 2 இன்ட்டு P2, that is equal to minus 6 P2. Okay.
இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் இஸ் EQ by EP1. இதோட ஃபார்முலா என்னென்னா minus P1 by Q dou Q by dou P1. இப்போ minus P1 by Q, இப்போ Qங்கிறது ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஆகணும். இப்போ இப்படி எடுத்துக்கலாம். மைனஸ் P1 by Qங்கிறது என்ன 13 minus 2P1 minus 3P2 square into dou Q by dou P1 ஓட வேல்யூ minus 2. ஓகே, இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது P1 equal to P2 equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். minus 2 by 13 minus 2 into 2 minus 3 into 2 square into ஒரு minus 2. இந்த minus 2 into minus 2 plus 2 ஆயிடும். அப்போ 4 ஆயிடும். divided by 13 minus 4 minus இது 4 இல்லையா, 2 2s are 4, 4 3s are 12. 4 by 13 12 போச்சுன்னா 1, 1 minus 4 minus 3. That is equal to minus 4 by 3. அதாவது EQ by EP1. ஓகே, அடுத்தது EQ by EP2. இதுக்கு ஃபார்முலா என்னென்னா minus P2 by Q into dou Q by dou P2. That is equal to minus P2 by Q ஓட வேல்யூ என்ன கொஸ்டின் 13 minus 2P1 minus 3P2 square into இதோடைய வேல்யூ என்ன கிடைச்சது minus 6P2. இப்போ P1 equal to P2 equal to 2 தான் இல்லையா. இப்போ இங்கே நம்ம வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். இங்கே minus 2 போட்டுக்கோங்க. இங்கே ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இங்கே minus 3 கிடச்சது இல்லையா, இதுக்கு அப்ளை பண்ணது அது இருக்கட்டும். minus 6 into 2. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அண்டு இதோ ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ 2 by 3 into 6 2s are 12. இப்போ இது எதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 4 3s are 12. That is equal to minus 8. That's all. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 6 சேம் மாடல் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா Q is equal to 80 minus P1 square plus 5P2 minus P1 P2. ஓகே, இப்போ இதுக்கு dou Q by dou P1 கண்டுபிடிக்கணும். அப்போ 80 பண்ணால் 0, P1 ஸ்கொயரை பண்ணால் minus 2 into P1, இது P2 பண்ணால் 0, இங்கே P1 பண்ணால் 1, minus 1 into P2. That is equal to minus 2P1 minus P2. ஓகே, dou Q by dou P2. P2 பண்ணும்போது 80 பண்ணால் 0, P1 பண்ணால் 0, அடுத்தது P2 பண்ணால் 1. That is plus 5 into 1 minus P2 பண்ணால் 1. அப்போ P1 into 1ன்னு வந்துடும். That is equal to 5 minus P1. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து EQ by EP1 is equal to minus P1 by Q into dou Q by dou P1. minus P1 by Qங்கிறது 80 minus P1 square plus 5P2 minus P1 P2. கொஸ்டின் எழுதிக்கிறோம். இங்கே இந்த இடத்துல என்ன வருது, இப்போ dou Q by dou P1 வந்து என்ன வருது மேலேனா minus 2P1 minus P2. ஓகே, இப்போ P1 equal to 2 and P2 equal to 1 அப்ளை பண்ணிக்கலாம். P1 is equal to minus 2 வருது. இங்கே வந்து இன்ட்டு போட்டுக்கோங்க. minus 2 into 2 minus 1 divided by இங்கே 80 minus P1 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் plus 5 into 1 minus 2 into 1. ஓகே, இப்போ இங்கே என்ன வருது minus 2 into minus 4 minus 1 minus 5 ஆகிடும் by 80 minus 4 plus 5 minus 2. 2 5s are plus 10 ஆகிடும். 2 5s are plus 10. இதில் வந்து 5ல் 2 போச்சுன்னா 3, 3ல் 4 போச்சுன்னா minus 1, minus 1. அப்போ 80ல் 1 போச்சுன்னா 79. 10 by 79. அடுத்தது EQ by இது ஒரு ஆன்சர் இல்லையா, EQ by EP2 is equal to minus P2 by Q into dou Q by dou P2 minus P2 by Q வந்து 80 minus P1 square plus 5P2 minus P1 P2. இந்த இடத்துல என்ன வருது
டோ கியூ பை டோ P2 என்ன கிடச்சிது 5 மைனஸ் P1. இந்த இடத்துல வந்து P1 ஈக்குவல் டு 2 அண்டு P2 ஈக்குவல் டு 1. இங்கே அப்ளை பண்ணும்போது மைனஸ் P2. இப்போ மைனஸ் 1 இன்ட்டு 5 மைனஸ் 2. இங்கே தான் டினாமினேட்டர் நம்ம தான் இங்கே அப்ளை பண்ணினது ஏற்கனவே 79 இருக்குது. அப்போ மைனஸ் 1 இன்ட்டு 3 பை 79. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் 3 பை 79. ஓகே, இந்த எக்ஸசைஸ் இதோட முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு 7th சாப்டர் தான். இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.